சீஸ் மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தோழர். உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் வேலையில்லாத இளைஞர்களை கரப்பாம்பூச்சியோட ஒப்பிட்டதால் உருவானது தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. கிட்டத்தட்ட ஆரம்பித்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இளைஞர்கள் அந்த இதில் இணைந்தாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஒருங்கிணைப்பாளர் அபிஜித் இன்றைய காலில் தான் அமெரிக்காவிலேருந்து டெல்லி வந்தார். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தார். அவர் எதிர்பார்த்த மாதிரியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருந்தாங்க. குறிப்பாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையோட மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது பார்த்தீங்கன்னா அதோட ஃபவுண்டராக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அபிஜித் திப்கே. 30 வயது நிரம்பிய ஒரு இளைஞர், ஒரு கணினி துறையில் வேலை பார்க்குறாரு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு இளைஞர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நீதி அரசரே இப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு இயல்பாக ஒரு கோபம் வரும். அந்த கோபம் ஒரு நியாயமான ஒரு கோபமாக அதை ட்ரால் மெட்டீரியலை தான் பண்ணுறாங்க. இதை நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது நீங்கள் சொன்ன மாதிரி பல லட்சம் இல்லை பல கோடி பேர் அதில் இணைஞ்சாங்க. இன்றைக்கி இந்தியாவிலே பெரிய ஒரு இயக்கமாக மாறி இருக்கு. உள்ளபடியே நம்ம அதை வரவேற்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இளைஞர்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அரசியலில் இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதுக்காக நம்ம விஜயோட இதை ஒப்பிடவே முடியாது. அந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் நாலேஜ் இருக்குது. ஒரு போராட்டம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. கட்சி ஆரம்பித்து சில மாதங்களுக்கு ஆயிடுச்சு. யாரை எதிர்த்து நம்ம போர் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. சர்வ வல்லமைப்படுத்த பாஜகவை எதிர்த்து இன்னைக்கு அவங்க கருத்துக்களை வெளியிடுறாங்க. இன்னைக்கு உள்ளபடியே சொல்கிறேன், பிரதமர் மோடி யாரை பார்த்து இன்றைக்கி பயப்படுற பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை பார்த்தோ மற்றவங்கள பார்த்தோலாம் பயம் கிடையாது. திமுக பார்த்தோ அண்ணா திமுக பார்த்தோ யாரை பார்த்தோ மம்தாவை பார்த்தோ கம்யூனிஸ்டுகளை பார்த்தோ பயப்படல. அவர் பார்த்து பயப்படுகின்ற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்து தான் இன்றைக்கி எல்லாமே பாஜகவே இன்னைக்கு நடுங்கி போயிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவர் வெளிநாட்டிலேருந்து வந்தால் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஏற்கனவே அவங்க பேரண்ட்ஸ் புகார்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் வரவே வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், வரவே வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பக்கங்கள்லாம் முடக்கினாங்க. அந்த பார்ட்டியோட அந்த அஃபிஷியல் பேஜெல்லாம் முடக்கினாங்க. திருப்பி ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கணினி துறையில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கிறதுனால அதை திருப்பி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இது உள்ளபடியே இன்றைக்கி மிகப்பெரிய இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இது பெருசாக பேசாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்தியா முழுக்க இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு ஊடகங்கள் இதை பெரிய செய்தியாக பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த அரசியல் இந்த அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, டிவிக்கு அரசாங்கம், இவங்க இளைஞர்கள் சக்தின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் சக்தி அங்கே இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு கட்சியாகவே அவங்க ஃபார்ம் பண்ணல. அது என்னன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்போம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இவங்க கட்சியாக மாறுவாங்களான்னு நமக்கு தெரியாது. சமூகத்தில் இந்த மாதிரிலாம் அவலங்கள் இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. இதை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம். தமிழ்நாட்டிலே போராட்டங்கள் பண்ணாங்க. இடதுசாரி தோழர்கள் இந்த கரப்பாம்பூச்சி கட்சியின் பேர் போட்டே ஒரு பேரணியே பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஸோ இது உள்ளபடியே நம்ம வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு வலுவான குரல் நீண்ட நாள் கழித்து ஒரு வலுவான குரல் இன்னைக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். உள்ளபடியே அதை நம்ம வரவேற்கிறோம். இது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சமிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம். இது தொடரணும். அவங்க எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நீட்டு மட்டும் கிடையாது, பல்வேறு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கறதுல கூட பாகுபாடு இருக்குது. தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு நாங்கள் நிதியே தருவோன்னு சொல்லிட்டு தமிழகத்தை மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசாங்கம் தொடர்ச்சியாக வஞ்சிச்சு கொண்டு வராங்க. அதே பார்த்தீங்கன்னா நமக்கு மேகதாதுல அணை கட்டுறாங்க. காவிரி நடுவர் மன்றம் அமைத்து நமக்கு தீர்ப்பே இருக்குது. இவ்வளோ டிஎம்சி தண்ணி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லும்போது இன்னைக்கு வரைக்கும் கர்நாடக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சதே கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசாங்கம் சரி, இப்போ இருக்கிற பாஜக அரசாங்கம் சரி துணை போகிறாங்க. அநீதிக்கு எதிராக துணை போகிறாங்க. வேணா நீங்கள் தமிழக மக்கள் மீது எங்களுக்கு பாசம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்களாண்டி. இந்த இரு கட்சிகளும் காங்கிரஸும் சரி, இப்போ ஆளுகின்ற பிஜேபி தமிழர்களுக்கு துரோகம் தான் பண்ணுறாரு எப்பவுமே. சரி, ஒரு இன்டர்நேஷ்னல் லா இருக்குது. நதிநீர் பங்கீடுன்றது எங்கே இருக்குன்னா கடைமடையில் உங்களுக்கு யார் அந்த நதி எங்கே வேணாலும் உருவாகலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறீங்களா, இப்போ காவிரியில் வெள்ளம் அதிகமாக வருது.
அப்போ பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டாவில் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, எத்தனை வந்து உயிரிழப்புகள் இருக்குது, உடைமைகள் வந்து போகும், வீடுகள் வந்து போகும், இது தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ உங்களால் இந்த தண்ணியை உங்களோட தடுத்து அங்கேயே நிறுத்திட முடியுமா? இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் லா என்ன சொல்லுதுன்னா, எங்கே வந்து இது போய் சேருதோ அவங்களுக்கு வந்து உரிமைகள் பொதுவாக வந்து ஜாஸ்தி. இப்போ நம்ம எப்படி வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண, நம்ம வீட்டில் பொண்ணு பிறந்தாலும் நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த வீட்டு பொண்ணுன்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தலைக்காவேரி வந்து நீங்கள் அங்கே கர்நாடகாவில் வந்து தொடங்கினாலும் அது வந்து சேருகின்ற இடம் பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதி. அப்போ நமக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அதிகமான உரிமை இருக்குது. இதுக்காகவும் இந்த அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த மாதிரி விஷயங்களும் வந்து முன்னெடுக்கணும். உள்ளபடி அந்த மாதிரி முன்னெடுத்தா அதை வந்து எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் வந்து அதை நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கும். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வலிமையான ஒரு கட்சியாக வந்து இருக்காங்க. இளைஞர்கள் வந்து திரட்டக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஃபோர்ஸாக பார்க்கறதுனால இது உள்ளபடியே நீண்ட நாள் கழித்து உள்ளபடியே இது ஒரு அரசியலில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் அவங்க ஆரம்பித்த சில மணி நேரத்திலேயே சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வெறுப்புல இருக்காங்களா ஆளுங்கட்சி மீதும் எதிர்கட்சி மீதும்? ஆமாம்மா, நிச்சயமாக. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக ஒரு மாற்றம் தான் சொல்லி வந்தாங்க. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர தாமோதராஸ் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, எனக்கு வெறும் 100 நாள் கொடுங்க, இந்த 100 நாளில் இந்தியாவே வந்து நான் வேற ஒரு பாதைக்கு நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தெல்லாம் நான் வந்து ஒழிச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் இது ரெண்டுமே நடக்கலை. 12 ஆண்டுகளில் கழிஞ்சு இப்போ 13 ஆண்டுகளில் வந்து இந்த கட்சி வந்து தொடர்ச்சியாக 3 முறை வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த கட்சி வளர்ந்துருக்கு, அதில் வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. பாஜக வந்து வளர்ந்துருக்கு, வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து காமிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியாக இவங்க எங்கெங்கெல்லாம் ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஆனால் அந்த மாநில மொழி பேசின எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்கோ அந்த தாய்மொழியை பேசுனவங்கெல்லாம் அழித்து இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையும் பாஜக வந்தது நம்ம பார்க்குறோம். இது வந்து ஆபத்தானது. இந்தியான்றதே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைஞ்சது தான். உங்களுக்கு வந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு வந்து திமுக சொல்கிறாங்கல்ல, அது வந்து எவ்வளோ பெரிய அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உண்மை இருக்குன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கி கூட்டணியில் வந்து கட்சிகளை சேர்த்துறது விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் காங்கிரஸை உள்ளே வச்சுருக்கீங்க, தாவேகாக்குள்ளே காங்கிரஸ் வச்சுருக்கீங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைப்பாடுன்னா, மும்மொழி கொள்கையில் அவங்களோட நிலைப்பாடுனா, இந்தி திணிக்கிறதுல அவங்களோட நிலைப்பாடுனா, காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எல்லா இடங்களையும் கொண்டாடுகின்ற ஒரு கட்சி. இப்போ காங்கிரஸ் தான் உங்களுக்கு கர்நாடகாவில் இருக்குது. அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் நாங்கள் மேகதாதுல அணை கட்டுவோன்னு சொல்கிறாரு, மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம்னு சொல்கிறாரு. உங்கள் கூட்டணியில் இருக்கார விஜய், அதுக்காக வந்து விஜய் அவர்னா விட்டு கொடுக்க போகிறாரா? ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா திரு DK சிவகுமார் அவர்களோட கொடும்பாவி வந்து எரிக்கிறாங்க விவசாயிகள். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லை கூட்டணியில் இருக்கிறவங்க இது குறித்து பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து பதவி, இந்த நட்பு வந்து பேணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த விதமான மக்களுக்கான விஷயங்களை வந்து இந்த கட்சிகள் வந்து எடுக்க போதில்லை. பிஜேபியும் எடுக்க போகிறது கிடையாது, இன்னைக்கு இங்கே இருக்கிற தாவேகாவும் எடுக்க போகிறது. இதை வந்து உடைக்கணும்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழகத்திலேயும் வந்து வரணும். இந்தியா முழுக்க அவங்க வந்து சுதந்திரமாக செயல்படணும். அவங்க அதுதான் இங்கே ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன் நீங்கள் கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சலிப்பு இருக்குது மக்கள்கிட்ட. பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற கட்சிகள் வந்து இன்னைக்கு திமுக தோத்தது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரோட செயல்பாடுகள் வந்து உள்ளபடியே வந்து விமர்சனக்குள்ளானது. அதை இன்னைக்கு மக்கள் ஒட்டுமொத்தமாக தூக்கி வெளியில் தள்ளிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் வந்து திரு ஸ்டாலின் அவர்களே தோக்குற மாதிரி ஒரு நிலைமை போனதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே நிறைய பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணது வந்து உண்மை. அதை வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இன்றைக்கி நகர்ந்துருக்காங்க. இந்த சரியான நேரத்தில் சரியான ஒரு கட்சியாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்திருக்குது. உள்ளபடியே நம்ம வந்து வரவேற்கணும். நல்லதை வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து பாராட்டணும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி வந்து ஒரு மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் புதிதாக கட்சி தொடங்குறேன்னு சொன்னார். நேற்றே ஒரு 10 லட்சத்துக்கு மேலே சேர்ந்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கேயுமே இந்த புதிய ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கூட ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு கட்சி வரும்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்தால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றமாக அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ இந்த 30 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பொதுவாக 30 நாளில் யாரையும் நம்ம வந்து ஒரு எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து நிச்சயமாக திமுக சொன்ன மாதிரி 6 மாத காலம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டைம் வந்து கொடுக்கணும். ஆனால் நீங்கள் டே 1லேருந்தே வேலையே செய்யலை. டே 1லேருந்தே நீங்கள் மக்களுக்காக எதுவுமே செய்யலை. நீங்கள் சொன்ன திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேரவே இல்லை. நீங்கள் சொன்ன திட்டங்கள்லேருந்து நீங்கள் பின் வாங்குறீங்க ஒன்று. அது நீங்கள் வந்து 200 யூனிட் வந்து மின்சாரமாக இருக்கட்டும்,
இந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை அப்படின்னு நீங்கள் சொன்னது இன்னைக்கு வரையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பெண்கள் பாதுகாப்பு, ஆமாம், பயிர்க்கடன், அது பயிர்க்கடன் வந்து சுத்தமாக வந்து பண்ணவே இல்லை. அது சொல்கிறேன், அவர் கொடுத்த எந்த அறிவிப்புமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு வார காலம் கடந்து விவசாயிகள் இன்னைக்கு வரையும் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. விவசாயிகள் மீது வந்து கைது நடவடிக்கையும் அவங்கள வந்து ஒடுக்குகின்ற வேலைகள் தான் இந்த அரசாங்கம் வந்து செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நீட்டுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி வந்து இவங்க வந்து பண்ணியிருக்கிறது உள்ளபடியே வரவே இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணாமலை விஷயத்துக்கு வருவோம். அண்ணாமலை கட்சியை ஆரம்பித்த ஒரு நாள்லேயே 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இதில் சேர்றது காரணம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை நம்பி போனவங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போனாங்க. வெகுஜன மக்களும் போயிருக்காங்க. பிஜேபிக்காரங்களே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டவங்க. இன்னைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்துக்கான சக்தி இல்லை, அவரால் வந்து எதுவுமே பண்ண, ஏன்னா வாய் திறந்தே பேச மாட்டார். ஒரு முதல்வருக்கான எந்த விதமான தகுதி இருக்கிறதா மக்கள் இன்னைக்கு நம்பல. அவர் வந்து சூப்பர் ஹீரோவாக நினைச்சாங்க. சினிமாவில் இருக்கிற மாதிரி இங்கே ஏதாவது மேஜிக் பண்ணுவார், அவர் பெரிதாக ஏதாவது பண்ணுவார்னா அவர் வாயே திறக்க மாட்டேன்றாரு. டெல்லிக்கு போகிறாரு, ப்ரெஸ்காரங்க அத்தனை கத்துறாங்க. பொதுவாக இங்கேருந்து போன எந்த முதல்வரும் தமிழ்நாடு இல்லத்தில் வந்து பத்திரிகையாளரை சந்திக்காமல் வந்ததே கிடையாது. அவர் ஓடுறாரு, பத்திரிகையாளரை பார்த்தா வந்து ஓடுறாரு. தமிழக காவல்துறை அவர் கையில் தான் இருக்குது. அந்த காவல்துறை தாண்டி அவருக்கு வந்து Z+ பாதுகாப்பு இருக்குது. அந்த பாதுகாப்பும் இவன் நம்பிக்கை இல்லாமல் இவர் வந்து தனியார் காவல்துறையை வந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்ருக்காரு. அவர் வந்து பவுன்சரை வந்து கூட வச்சுருக்காரு. அதுக்கு வந்து சட்டத்தில் வந்து இடமே கிடையாது. இல்லை, ஒருவேளை அந்த பவுன்சர் வச்சுருந்தாரா எதன் அடிப்படையில் அந்த பவுன்சர் இவர் கூட ட்ராவல் பண்ணுறாருன்னு நமக்கு வந்து தெரியல. அவரை சுற்றி யாரும் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் யாருமே இல்லை. அவரோட தனிப்பட்ட நண்பர்கள், வெளி மாநிலத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் தான் இருக்குது. உள்ளபடியே அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து எதிரானது. அவர் வந்து ரகசிய காப்பு வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஒரு வந்து முதலமைச்சரோட புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எதுவுமே அவர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டதுனால மக்களுக்கு ஒரு சுணக்கம், இளைஞர்களுக்கு ஒரு வெறுப்பு விஜய் அவர்கள் மீது, தாவேக்கா மீதுன்னு நான் சொல்ல மாட்டேன், விஜய் அவர்களோட தனிப்பட்ட அரசியல் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு சுணக்கமும் ஒரு வெறுப்பும் இருக்கிறதுனால அது இன்னைக்கு வந்து ஒரு வடிகால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை வந்ததை ஒரு வடிகாலாக பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சி மீட் வந்து திமுக நடத்தினாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். பல்வேறு பொதுமக்கள் வந்தாங்க. திமுகவை சாராத இளைஞர்கள் வந்து நிறைய பேர் அங்கே வர்றதை நான் வந்து பார்க்க முடியுது. என்னென்னா ஒரு வடிகால் வந்து இன்றைக்கி எல்லா இடங்களையும் வந்து தேடுறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்குதான் நம்ம வந்து பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் ஜென்சி மீட் நீங்களும் போயிருந்தீங்கன்னு சொன்னீங்க. ப்ரௌட் கொத்தடிமைன்னு சொன்னது தான் விமர்சனமாக இருக்குது. நீங்கள் ஒரு சுயமரியாதை இயக்கத்திலேருந்து ஒரு கட்சியாக உருவானவங்க, நீங்கள் எப்படி கொத்தடிமைன்னு சொல்கிறத வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்தனால உங்களுக்கு என்ன தோணுச்சது? இல்லை, அவங்க அந்த சொன்ன காரணங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து திமுக வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் வந்து இருக்குது. அன்றைக்கி நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் வந்து பண்ணியிருக்காங்க. மொழிப்போரில் வந்து கலந்துக்கிட்டு நிறைய பேர் இறந்து போனப்போ அப்போ என்ன பண்ணுறாருன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபண்டு வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஃபண்டு கிரியேட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கி அந்த 200 ரூபான்னு அன்றைக்கி ஒரு பெரிய தொகை அந்த குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 200 ரூபா வந்து பணத்தை வந்து கொடுக்குறாரு. அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 200 ரூபா வாங்கிட்டு நாங்கள் பேசலை, இந்த குடும்பங்களுக்கு நலத்திட்டங்களாக வந்து கலைஞர் வந்து கொடுத்தாரு. அதனால் நாங்கள் சொல்கிறோம், ப்ரௌடாக சொல்கிறோம், நாங்கள் 200 ரூபா ஊப்பி தான், உடன்பிறப்பு தான், நாங்கள் உடன்பிறப்புகளுக்கு வந்து இந்த பணத்தை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்துருக்கோம், அவங்க குடும்பத்தை வந்து நாங்கள் காப்பாற்றிருக்கோம், அவங்களோட தோளோடு தோல் நின்று இருக்கோம், அதனால் நாங்கள் வந்து இந்த 200 ரூபா ஊப்பின்னு சொல்கிறாங்க, அதை ப்ரௌடாக சொல்லுங்கன்னு சொன்னதை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொத்தடிமை அப்படின்றாங்க. கொத்தடிமைன்னு ஒன்று கிடையாதுங்க. இல்லை, அந்த பையன் பேசும்போது சொன்னார் இல்லையா, ப்ரௌட் கொத்தூஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் அவர் சொன்னது அந்த அர்த்தத்தில் தான் வந்து சொல்கிறார். ஏன் அவர் சொல்கிறாருன்னா அந்த கொத்தடிமைக்கு அவர் சொன்ன விளக்கம் அவர் என்ன சொன்னார்னா, காலகாலமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சியை காட்டி எல்லாம் வந்தாங்க, ஆனால் கருத்தியலை காட்டி வந்து அண்ணா வழியில், பெரியார் வழியில், கலைஞர் வழியில், இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் வழியில், இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வழியில் நாங்கள் வரோம், இதை வந்து நீங்கள் கொத்தடிமைன்னு சொல்லிக்கிட்டால் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நாங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக தான் இங்கே நாங்கள் நிற்கிறவங்க வேண்டி கவர்ச்சிக்காக நாங்கள் வந்து இல்லை அப்படின்றத தான் அவர் வந்து நாங்கள் ப்ரௌடாக கொத்தடிமைன்னு சொன்னார். அதை வந்து தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க. இங்கே ஊடகங்களுக்கு பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ந்த கட்சியோ இல்லை வந்து நீங்கள் வந்து திமுக மேலே 1008 குறைபாடுகள் இருக்குன்னா அதை வந்து விவாதிக்கலாம், அதில் எதுவும் தவறு இல்லை. பட் ஆனால் அவங்க செய்கின்ற அரசியலை நீங்கள் வந்து புறந்தல். இன்றைக்கி தமிழகம் வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இப்போ ஜூன் 3ஆம் தேதி நீங்கள் போங்க, கலைஞர்களோட பிறந்த நாளுக்கு எல்லாருமே வந்து பதிவு போட்டிருக்காங்க. நான் பார்க்குறேன், திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, இன்னும் தாவேக்காலேருந்து ஒரு சிலர் கூட நிறைய பேரோட பதிவுகளை நான் பார்த்தேன். ஏன் இன்னைக்கு கலைஞர் எல்லாரும் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? ஏன் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி நம்ம வந்து பெரியாரை ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த வெண்தாண்டி கிழவனை நம்ம இன்னைக்கு வரைக்கும் தூக்கி பிடிக்கிறோன்னா சமூக நீதிக்காக வந்து நின்று இருக்காங்க அவங்க. இன்னைக்கு வந்து ஒரு மாடர்ன் தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அது கலைஞரோட பங்களிப்பு. நீங்கள் எதை எடுத்தாலும் கலைஞரோட பங்களிப்பு இல்லாமல் இருக்காது.
ஸோ அந்த அரசியல் இன்னைக்கு இந்த இளைஞர்கள்கிட்ட இணைய வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த ஜென்சி மீட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்ததை நான் வந்து பார்த்தேன். அவங்க வந்து அவங்களோட மொழியில் அவங்க நிறைய அந்த லாங்குவேஜெலாம் நமக்கே வந்து புரியலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இன்னைக்கு உள்ளபடியே நம்ம வந்து வரவேற்கணும். இதில் வந்து விமர்சனங்கள் வரும், விமர்சனங்கள் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் அதுக்கு வந்து சரியான திட்டங்கள் இருந்தால் அந்த விமர்சனங்கள் வந்து உடைக்கலாம். பிஜேபி எப்படி இந்த மாதிரி ஒரு இயக்கம் புதுசாக உருவாகி இவ்வளோ சப்போர்ட் வந்து பெரிய அளவில் வருதுன்னா அவங்க எப்படி அதை விட்டு வைப்பாங்க நினைக்கிறேன்? கண்டிப்பாக ஏதாவது இதில் குடைச்சல் கொடுத்து நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் மீறி இவங்க வளர்ந்து வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணாமலை அவர்களோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பிஜேபி தான் அவர் வந்து வழி நடத்துகிறாங்க. பிஜேபிக்காக மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. அவர் ரொம்ப தெளிவாக யோசிச்சு பாருங்களேன், ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியில் போகிறாரு, அவர் இயல்பாக போகிறாரு, அவங்க கிட்ட பேசுகிறாரு, விளக்கமாக சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வாழ்த்து சொல்லி அனுப்புகிற அளவுக்கு நாகரிக அரசியல் இங்கே வளர்ந்துருக்கா. கொலைகளும் கொள்ளைகளும் நடக்குதுங்க. இங்கே அரசியலுக்காக இங்கே பல்வேறு படுகொலைகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த தமிழ் மண்ணில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு அவரே கட்சியில் அவங்க சேர்ப்பாங்களாம், அவர் ஐபிஎஸ்ஸாக இருப்பாராம், அவங்களே வந்து ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுவாங்களாம், அவங்களே கட்சியில் தலைவராக வைப்பாங்களாம், அப்புறம் அவங்களே அவர் வந்து நீக்குவாங்களாம், அப்புறம் அவங்களே வந்து ஒதுக்கி வைப்பாங்களாம். அவரே பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் வந்து பணம் எடுத்துகிட்டு போனால் போட்டு கொடுப்பாராம், நிறைய ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணுவாராம், அவர் வந்து நல்லவர்னு இவங்க வந்து ஏற்றுப்பாங்களாம், எலெக்ஷனில் சீட்டு கொடுக்க மாட்டாங்களாம், திருப்பி இவர் போய் அவங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிப்பாராம், ஒரே நாளில் 10 லட்சம் பேர் போவாங்களாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் தான், முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, விஜய் எப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரோ அதே ஸ்கிரிப்டை இன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்து அவங்க அப்ளை பண்றாங்க. விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வந்துச்சு. புதியதாக லதா ரஜினிகாந்த் உள்ளிட்ட இன்னும் நிறைய பேர் வருவாங்க பாருங்க அரசியலுக்கு. இன்னும் புதியதாக வந்து எப்படி மழை பெஞ்சது வச்சிங்கன்னா ஈசல் வந்து உடனே கிளம்பும், அது வந்து மழை பெஞ்சுச்சுன்னா அது வந்து போயிடும், மழை பெஞ்சதுன்னா காளான் வந்து புதுசாக முளைக்கும். அந்த மாதிரி வந்து புதியதாக இவங்கெல்லாம் வந்து வருவாங்க. இவங்களுக்கு பின்னாடிலாம் மிகப்பெரிய ஒரு பின்பலம் இருக்கு, வலதுசாரி சிந்தனை தான். அவர் மோடியை எதிர்க்க மாட்டாரு, சும்மா வந்து சொல்லுவாரு நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக நிற்பேன், நான் மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறேன், இங்கே இருமொழி கொள்கை தான் அண்ணாமலை சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷத்துல தேனை தடவி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடியே அவர் ஒன்றுமே கிடையாது. பொய் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து இனிக்கும், உண்மை வந்து கசக்கும். இங்கே இந்த திராவிட மண்ணில் உங்களுக்கு உள்ளபடியே சொல்கிறோம், திமுக அண்ணா திமுகலாம் நமக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த இருவரும் திராவிட கழகங்கள் தான் தமிழகத்தை வந்து மீட்டெடுக்க முடியும். தமிழக இவங்க மட்டும்தான் நின்று இருக்காங்க. அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, ப்ரீவியஸாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிருக்கு. இப்போ வந்தது உங்களுக்கு சாயம் வெளுத்து போச்சு, நீல சாயம் வெளுத்து போச்சு, டும்ன்ற மாதிரி விஜயோட சாயம் 1 மாதத்துலேயே வெளுத்து போச்சு. ஏற்கனவே சாயம் வெளுத்து தோத்து களத்தை விட்டு ஓடினவர் தான் அண்ணாமலை. திருப்பி வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அவர் வந்து புதுசாக எடுத்துன்னு வந்து இவர் வந்து தமிழகத்தை வந்து தூக்கி நிறுத்திடுவார்னு சொல்லுதான். பிஜேபி இங்கே தோத்துருக்கு, பிஜேபி இங்கே சொல்லிட்டு வந்தால் தாமரை வந்து சேத்துல கூட இங்கே வந்து மலராது. அதனால அண்ணாமலை மூலயமாக இங்கே தாமரை வந்து வேறொரு ரூபத்தில் வருதை கண்டி அண்ணாமலை வந்து வலதுசாரி சிந்தாதனை உண்டவர் தான். தமிழகத்தில் எந்த விதத்திலையும் அவர் வந்து பயன்பட மாட்டார். அவர் அரசியல் ஆபத்தான அரசியல், நம்ம வந்து நிச்சயமாக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, எதிர்க்கக்கூடிய அரசியல் அண்ணாமலையோட அரசியல். நான் கேட்டது என்னன்னா, நான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கேட்டேன், அவங்கள எப்படி முடக்க தானே நினைப்பாங்க, அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வருவாங்களா நான் கேட்டேன். இல்லை, நிச்சயமாக அவங்கள முடக்குனாலும் அவங்க வந்து மீண்டு எழுந்து வருவாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்களோட சக்தி வந்து இருக்கு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னா டெக்னாலஜி வைஸ் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள்லாம் போராட்டம் வந்து பண்ணுவோம், ஒரு 100 பேரை தடுறதுக்கே படாத பாடுபடுவோம். தோழர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். நம்ம ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுவோம், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுவாங்க, அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க, போனீங்கன்னா அவங்க மேலே வந்து வழக்கு போடணும், அவங்க ஒரு பக்கம் வந்து பேசுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 பேரை நம்ம திரட்டு இருந்தால் 100 பேர் தான் அங்கே வந்து கடைசியாக வந்து களத்தில் வந்து சேர்ந்துருவோம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது, டெக்னாலஜி மூலயமா இவங்க வந்து போய் சேர்க்குறாங்க. நம்மளோட உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுறதுக்கு பொது வெளியில் கூடலாம், அதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அனுமதி வாங்கிக்கலாம். அந்த அனுமதி வாங்காமல் நீங்கள் வந்து கூடனா கூட அதிகபட்சமாக உங்கள் மேலே ஒரு சில வழக்குகள் தான் வந்து போட முடியும். அதுக்காக வந்து உங்களை கைதெல்லாம் வந்து பண்ண முடியாது, எச்சரிக்கை பண்ணி உங்களை அனுப்பலாம். ஸோ அதனால் இவங்க வந்து அந்த தெளிவு வந்து இளைஞர்கள்கிட்ட இருக்குது. மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கிறதுனால இந்த கட்சி தடை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது, இன்னும் மேலும் மேலும் வளருவாங்க. இது வந்து ஆரோக்கியமானது, நம்ம எல்லாருமே இதை வந்து ஆதரிக்கணும்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதே நேரத்தில் என்னன்னா இதுக்கு ஒரு ஷேப் வேணும். சும்மா வெறும் சமூக வலைதளங்களில் மட்டும் கருத்து பேசிட்டு போராட்டம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோட இணைந்து வந்து செயல்படணும். எக்ஸாம்பிள் அவங்க யார் கூட வேணாலும் வந்து தேர்தலில் வந்து போட்டியிடணும். இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி யார் கூட வேணாலும் தேர்தலில் வந்து உடன்படிக்கை வச்சு, ஏன்னா இது ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டி கிடையாது, இதை வந்து ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டியை மாற்றி இன்னைக்கு யார் இப்போ அந்தந்த மாநில அரசியலையும் இவங்க வந்து முன்னெடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த இளைஞர்கள் வந்து அதில் நிச்சயமாக வந்து அரசியல் மையப்படுத்தலாம். அது அரசியலுக்காக அவங்கள வந்து அவங்களே வந்து மழுங்கடிக்காமல் உள்ளே எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க தனிப்பட்ட முறையில் இயங்க முடியாது, யாரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் காமன் மினிமம் ப்ரோக்ராமோட நீங்கள் வந்து இணக்கமாக நீங்கள் போகலாம். இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அதிமுக திமுக நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து பொருந்தி போகலாம். கரப்ஷன்ன்றது ஒண்ணுதான் நீங்க வந்து அவங்க கிட்ட நீங்க அதிகபட்சமா சொல்ல முடியும். இன்னைக்கு வரையும் கரப்ஷன்ன்றது திமுக மேலேயே, திமுக தலைவர்கள் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேரளவுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஐயா கலைஞர் பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து இந்த மேம்பாலம் கட்டின இந்த ஊழல் வந்து சொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது வந்து நிரூபிக்கவே இல்லை. அவர் மேல வந்து அவ்வளோ வழக்குகள் போட்டாங்க. ஒரு வழக்குகளோ பாத்தீங்கன்னா அவர் வந்து நீதிமன்றம் வந்து குற்றவாளின்னு சொல்லாத ஒரு கட்சியை இன்னைக்கு வரையும் திமுக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு கரப்ஷன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலை சென்ற அம்மையார் ஜெயலலிதா கட்சி வந்து புனித கட்சின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்கள வந்து முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் இந்த அரசியல் இருக்கு. இதை வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த மாதிரி புதிய வரவுகளை வந்து வரவேற்கணும். அதுக்காக வந்து இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரியோ இல்லை வந்து லதா ரஜினிகாந்த் மாதிரி ஆட்கள் வந்து தமிழக அரசியலுக்கு ஆபத்தானவர். ரொம்ப நன்றி. இதில் நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி.